கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள், சென்று தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து ஏவி விட்டாலே கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள். தான் ஒரு உருவம் இல்லாமல் போய் வெடித்து லட்சக்கணக்கான உயிர்களை பலி வாங்கக்கூடிய அணு ஆயுதங்கள், இப்படியெல்லாம் இப்பொழுது சண்டையிடுவதற்கு மிகப்பெரிய அளவிலே அறிவியல் நமக்கு தந்திருக்கிறது. ஒரு நாடை ஒரு நாடு இல்லாமல் அழித்துவிட முடியும் என்கிற அளவிற்கு நாம் ஆணவம் பேசிக்கொண்டெல்லாம் இருக்கலாம். ஒரு நாட்டின் உயிர் அடுத்தவன் கையில் இருக்குமோ என்ற அளவுக்கு இந்த ஆயுதங்களுடைய பெருக்கம் இப்படி இருக்கிறது. அந்த காலத்திலே ஆயுதம் என்று சொன்னால் 2 வகைதான். அஸ்திரம் சஸ்திரம் என்று சொல்லுவார்கள். அஸ்திர சஸ்திர விற்பனன் என்று சொல்லுவார்கள். அஸ்திர சஸ்திர கலைகளிலே வல்லவன். அப்ப அஸ்திரம் என்றால் என்ன, சஸ்திரம் என்றால் என்ன? அஸ்திரம் என்றால் நம் கையிலிருந்து நம்மை விட்டு பிரிந்து போய் அவனை தாக்கும். ஈட்டியை தூக்கி எறிந்தால் நம்மை விட்டு போய் அவனை தாக்கும். வில்லிலே அம்பை வைத்து இழுத்து விட்டால் வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு அவனை போய் தாக்கும். இந்த வில், ஈட்டி, தூக்கி எறியக்கூடிய கட்டாரிகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அஸ்திரம் என்ற வகையிலே அடங்கும். சஸ்திரம் என்றால் நம் கையில் இருந்தபடியே அவனை தாக்கும். கத்தி, அருவா, இது போன்ற நம் கையிலிருந்தே அவனை வீழ்த்துவது, அடிப்பது, தாக்குவதுதான் சஸ்திரம் என்று சொல்லுவார்கள். இந்த அஸ்திர சஸ்திரம் என்பதற்கு இதான் விளக்கம். வஸ்திரம் என்று ஒரு சொல் இருக்கிறது. இதெல்லாம் தமிழ் இல்லாவிட்டால் கூட தெரிந்து கொள்வதற்காக. வஸ்திரம் என்று சொன்னால் உடை, அணிந்திருக்கக்கூடிய உடை. அம்பரா துணி என்று சொல்லுவார்கள். பின்னாலே அந்த அம்புகளை பாதுகாக்கிற ஒரு துணி போல இருக்கும். சினிமா படங்கள்லயே பார்த்தாலும் ஒரு 4-5 அம்பு தான் இருக்கும். அதை வச்சு எப்படி சண்டை போடுவார்கள்னா, சில அஸ்திரங்கள் போய்விட்டு திரும்பி வரக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த துணிக்கு பேரு அம்பரா துணி என்று சொன்னால், அம்பு அரா துணி. அம்பு காலியாவே ஆகாது. அறுதல் என்றால் காலியாகி விடுதல், தீர்ந்து விடுதல். அம்பரா துணி என்றால் அது தீர்ந்து விடாமல் அம்பை கொடுத்து கொண்டே இருக்குமோ என்னவோ. இதெல்லாம் நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள், வரலாறுகள், இதிகாசங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன.